என்னாச்சு? நல்ல நேரம் முடிய போறது, தாலியை கட்டுக்கோ. அந்த ஸ்வேதா கவர்மெண்ட்ஸ் அறிவு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாரதி. அப்போ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றியா? விதி என்ன நினைக்குதோ அதுதாங்க நடக்கும். ஆனா அது நல்லதாதான் நடக்கும்னு நான் நம்புறேன். ஏன் பாரதி, நாம கஷ்டப்பட்டு பிடிச்ச கான்ட்ராக்ட வெறும் ரெக்கமெண்டேஷனை வச்சுக்கிட்டு சொந்தம் கொண்டாடினா கோபம் வருமா வராதா? ஒரு பிசினஸ் மேனா எனக்கே அந்த ஆளை கொல்லணும்னு கோபம் வருது பாரதி. மித்ராவுக்கும் அப்படித்தானே இருக்கும். அவ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்ப கல்யாணமே நின்னு போயிடுச்சு பாரதி. அப்போ கல்யாணம் நின்னு போச்சா சார்? ஆமா. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரு இப்போ எங்க சார் இருக்காரு? ஹாஸ்பிட்டல்ல. ஒண்ணுல யார் மாடிங்க? டாக்டர், அவங்க என்னதான் பார்க்க வந்திருக்காங்க? என் மருமகனோட பொண்டாட்டி தான். அந்த இன்ஜெக்ஷன் போட்டு. ஓகே டாக்டர். அப்புறம் என்ன இந்த பக்கம்? தலையில என்னாச்சு? இதுவா? ஒண்ணு இல்ல, கண்ணாடி பாட்டில எடுத்து இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி. என்ன பாக்குற? மித்ரா என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொன்னா போலீஸ் நம்ப வேணாமா? அதான் என்ன நானே அடிச்சுக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நான் தான் கல்யாணத்தை நிறுத்த வேணாம்னு சொன்னேன்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? ஹலோ, நான் எதுக்கு அவங்க கல்யாணத்தை நிறுத்தணும்? இதெல்லாம் உனக்காக பண்ண நினைச்சியா? இது என் சொந்த பிரச்சனை. நீ வந்து என்னை காப்பாத்தினிய, அது அந்த மித்ரா அனுப்பின ஆளுங்க தான். அவ என்னை கொலை பண்ண ஆள் அனுப்புவா, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அதான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எல்லாத்தையும் பக்காவா பிடிச்சு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னை எதுக்கிறது தப்பு இல்ல, ஆனா நான் யாரு, இவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டே எதிர்த்திருக்கணும். ஆனா அந்த விஷயத்துல மித்ரா ரொம்ப தப்பு பண்ணிட்டா. என்ன ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டா. இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உனக்கு எதுக்கு அவன் மேல அவளாக்குற? அப்படி இல்ல, ஆனா வேணாம். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். வாபஸா? நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும்? என்கிட்ட காரணம் கேட்காதீங்க, எனக்காக வாபஸ் வாங்குங்க ப்ளீஸ். நேத்து நான் உங்களை காப்பாத்தினப்போ எனக்காக ஏதாவது செய்யறேன்னு சொன்னீங்கல்ல, அது இதுவா இருக்கட்டும். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. மித்ரா எனக்கு பண்ண துரோகத்துக்கு நானே அவளை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆதி உன்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ண போறான்னு தெரிஞ்சும் நீ எப்படி இப்படி அமைதியா இருக்க? சரி விடு, இந்த கேஸ வாபஸ் வாங்கறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு நியாயமான காரணம் மட்டும் சொல்லு. நான் உடனே போய் இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். காரணத்தை சொல்லு பாரதி. ஆதி சார் முகத்தை பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சுமா. அப்படின்னா நிஜமாவே கல்யாணம் நின்னு போச்சா? அட என்னம்மா, இதே எத்தனை தடவை கேட்பீங்க?
அங்க மித்ரா மேடம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்லிட்டே இருக்கேனே. டேய் மனோ, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்ப அந்த கல்யாணம் நடக்கலையா? ஐயோ பாட்டி, நீயும் என்ன டென்ஷன் பண்ணாத. அதுக்கு இல்ல மாமா, உண்மையாலே கல்யாணம் நின்னுடுச்சான்னு தெரியணும்ல, அதனாலதான் கேக்குறாங்க. அதான் கல்யாணம் நின்னுடுச்சுன்னு சொல்றான்ல. ஏன் மனோ, அப்போ நீ சொன்ன மாதிரி கல்யாணம் நடக்கலல்ல? ஐயோ அப்பா, இதுக்கு மேல உங்க கூட இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். டேய் மாப்ள, வாடா கடைக்கு போலாம்.